தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள், கூட்டாக தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ் தேசிய பேரியக்கம். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை வலியுறுத்தி தேர்தல் அரசியலை புறக்கணித்து வந்த தமிழ் தேசிய பேரியக்கம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த அறிக்கையில் தமிழ் தேசியம் காக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பீர் என்று பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சமூகத்திற்கும் அதன் இனம், மொழி, வரலாறு, சமூக ஒழுங்கு ஆகியவற்றை சமகாலத்தில் பாதுகாக்கக்கூடியது அரசியல். ஆனால் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கிறது. லட்சியம், நேர்மை, ஒழுக்கம் எவையும் அரசியலுக்கு தேவையில்லை என்ற நிலை இருக்கிறது. இவ மட்டுமின்றி தமிழினத்தின் அடையாளத்தை, தமிழ் மொழியின் வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்தியன், இந்திய தேசியம் என்ற வடவர் ஆதிக்க அரசியலும், திராவிட இனம் என்ற அண்டை அயல் இனத்தார் ஆதிக்க அரசியலும் தமிழர்களை தங்கள் இனத்திற்கே எதிரானவர்களாக மாற்றி சிதைத்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நம்முடைய தமிழினம், தமிழர் தாயகம், தமிழர் வரலாறு, தமிழீழத் தமிழர் வீரம், ஈகம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தி செந்தமிழன் சீமான் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு முழு அதிகாரம் இல்லை என்ற நிலையிலும், இந்திய அரசுக்கு கீழ்ப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற நிலையிலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணித்து வந்தது. தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழினத்தின் இறையாண்மை மீட்பு என்ற அடிப்படை லட்சியத்திற்கு மக்கள் எழுச்சி போராட்டங்களே இறுதி தீர்வாக முடியும் என்பதில் இப்போதும் மாற்றமில்லை. தேர்தலில் போட்டியிடுவதில்லை, எந்த கட்சியோடும் தேர்தல் கூட்டணி வைப்பதில்லை என்பதை தொடர்ந்து உறுதி செய்கிறது. அதேவேளை இறையாண்மை மீட்பு லட்சியம் நிறைவேறும் வரை வாக்களிப்பை புறக்கணிக்க முடியாது என்ற நிலையில் வாக்களிப்பில் பங்கேற்பது என தீர்மானிக்கிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரியத்துவ இந்திய தேசியத்திற்கு, திராவிட திரிபுகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதென முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் வேண்டுகோள் வைக்கிறது என்று இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் அரசியலுக்கு, தேர்தல் களத்துக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் ஆதரவு தெரிவித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.